தற்போது உள்ள பொது விநியோக திட்டத்தில் குறைபாடுகள் உள்ளதாகவும் உணவுப் பொருட்கள் பொதுமக்களை முறையாக சென்று அடைவது இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நேரடி உணவு மானிய திட்டத்தில் உள்ள சாதக பாதகங்களை ஆராய்ந்து பிறகு நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரேஷன் பொருட்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியத்தை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்துவது என்பது சில யூனியன் பிரதேசங்களில் ஒரு பரிசோதனை முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. பரிசோதனை முறை சரியாக இருந்தால் நாடு முழுவதும் அது கொண்டு வரப்படும். இது என்ன நோக்கத்தில் கொண்டு வரப்படுகிறது என்றால், இடையில் பல பொருட்கள் காணாமல் போகிறது, வீணாகி போகிறது. இவையெல்லாம் இல்லாமல் முழுமையாக மக்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் மானியமாக எல்லாம் வீணாகி கொண்டிருப்பது மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் ஒரு உதாரணமாக சில மாநிலங்களில் எப்படி நடக்கிறது என்று பரிசோதனை முறையில் அவர்கள் பரிசோதித்துவிட்டு சரியாக இருக்கிறது என்றால் மற்ற மாநிலங்களில் அவர் நடைமுறைப்படுத்துவார்கள்.